அன்னை தமிழை வணங்குகின்றேன். இந்த அவையை வணங்குகின்றேன். நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பெரம்பலூருக்கு வந்திருக்கின்றேன். கல்லூரி பருவத்திலேயே வந்திருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கே வேலூர் சத்திரமனையிலே பிறந்தவர். புதுக்கோட்டையிலே வந்து ஒரு தொழில் நுணுக்க பள்ளியிலே பயின்றவர். அவருடைய திருமண விழாவுக்காக வந்திருந்தேன். அப்பொழுதெல்லாம் பெரம்பலூரை பற்றிய செய்தி எப்படி இருக்கும் என்பதை அப்படியே சொன்னால் நீங்கள் யாரும் வருத்தப்பட மாட்டீர்கள் என்று கருதுகிறேன். நிலப்பரப்பில் நம்முடைய பெரம்பலூர் பகுதி ஒரு கரட்டுக்காடாக காட்சியளித்த மண் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இங்கே பெண் கொடுக்கவோ எடுக்கவோ தயங்குவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு பொருளியல் நிலையில், பூகோள நிலையில், விவசாய நிலையில், வேளாண் தொழில் நிலையில் அனைத்திலும் பின்தங்கிய ஒரு பெரம்பலூரில் நம்முடைய மந்திரக்காரர் வழக்கறிஞர் எம்பி நாதன் இங்கே சொன்னதை போல பெரம்பலூரில் தான் இருக்கிறோமா என்று வியப்படுகிற அளவுக்கு புத்தக திருவிழா அரங்குக்கு உள்ளே போய் ஒரு அரங்கில் இருந்து இன்னொரு அரங்குக்கு நடந்து செல்ல முடியாமல் நகர்ந்து செல்லக்கூட முடியாத அளவுக்கு வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கோள் கூட்டம், அன்னார் உள்ளத்தால் ஒருவரே மற்ற உடலினால் பலராய் காண்பர், கள்ளத்தால் நெருங்குணாதே என வையம் கலங்கக் கண்டு துள்ளும் நாள் எந்நாள் உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ என்றான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அது இந்த நாள் தான் என்பதை இந்த புத்தக திருவிழா அரங்கிலே பார்த்து என் சிந்தை உடல் அனுபவொன்றும் சிலிர்த்து போனேன். கைத்திற சித்திரங்கள், கடிதங்கள், வான நூற்கள், மெய்த்திற நூற்கள், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள், வைத்துள்ள நூற்கள் எல்லாம் வையத்தின் புதுமை என்ன புத்தக சாலை எங்கும் புதுக்கு நாள் எந்த நாளோ என்றார் புரட்சி கவிஞர். அது இந்த நாள்தான் என்பதை பெரம்பலூர் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிற திரும்புகிற பக்கமெல்லாம் மாணவ கண்மணிகள் ஒவ்வொரு அரங்கிலும் போட்டி போட்டுக்கொண்டு புத்தகங்களை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கிற ஆர்வத்தோடு விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ல போகிற செய்தி எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி என்று தெரியவில்லை. இந்த ஆண்டு வழக்கம் போல நம்முடைய பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகமும் மக்கள் பண்பாட்டு மன்றமும் இணைந்து நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் விற்பனையாகி இருக்கிற ஒரு மிகப்பெரிய அறிவுலக திருப்பு முனையை பெரம்பலூர் புத்தக திருவிழா நிலைநாட்டி இருப்பதை நினைத்து நினைத்து மகிழாமல் இருக்க முடியாது. இந்த அறிவுலக வெளிச்சத்துக்கான திருப்பத்திற்கு காரணமானவர்கள் யார் என்று எண்ணி பார்க்கிற போது அவர்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. உங்களோடு இணைந்து நாங்களும். பர்வீன் சுல்தானா வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசின் சொல்லின் செல்வர் விருது பெற்று வந்திருக்கிறார். அரசு விருது வழங்கி அவரை சொல்லின் செல்வர் என்று யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. அது ஒரு அங்கீகாரம் தான். காரணம், வங்கக்கடலுக்கு வானொலியில் விளம்பரமா, தங்க நிலாவுக்கு தமிழில் அறிமுகமா. பர்வீன் சுல்தானா அவர்கள் ஒரு அறிவார்ந்த புதிய தலைமுறைக்கு தேவையான வலிமையான விதைகளை தூவி வருகின்ற ஆக்கப்பூர்வமான தமிழ் பெண்மணி. இவரை பத்திரமாக போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. 3 வகையானவர்களுக்கு இந்த பெரம்பலூர் மண் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். ஒன்று, நல்லாட்சி நாயகர்
தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர்தான் நூலறிவாளர்கள் மட்டுமே முனைந்து முயன்று விரும்பி விளைந்து நடத்தி கொண்டிருந்த புத்தக திருவிழாவை அரசே ஏற்று நடத்தும் மாவட்டந்தோறும் என்று அறிவித்து தனக்கு வழங்கப்பட்ட பொன்னாடைகள் பளபளப்பான தேவையில்லாத பயன்பாட்டுக்கு தொடர்பில்லாத பரிசு பொருட்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு புத்தகங்களாக வழங்குங்கள் என்று தன் மீது பற்று கொண்டவர்களுக்கு அன்பு கட்டளையிட்டது மட்டுமல்லாமல் வந்து குவிந்த லட்சக்கணக்கான புத்தகங்களையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பள்ளி நூலகங்களுக்கு அனுப்பிய பெருமைக்குரியவர். எனவே அவருக்கு முதலில் நன்றி. இரண்டாவது நன்றி நம்முடைய சொல்லின் செல்வர் பர்வீன் சுல்தானா சார்பில், வழக்கறிஞர் MP நாதன் அவர்கள் சார்பில், நூலினால் பயன்பெற்று உங்கள் முன்னால் மேடையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற எங்களை போன்ற அனைவர் சார்பிலும் இரண்டாவது நன்றி. இந்த புத்தக திருவிழாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை வழங்கிய ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்களுக்கு, எல்லாவற்றையும் தாண்டி நான் ஒருவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். அவர் உங்கள் நன்றி உணர்வுக்கு எப்போதுமே கதாநாயகனாக உங்கள் உள்ளத்திலே சிம்மாசனம் போட்டு கொழுவிட்டக்கூடியவர். அவர்தான் வணக்கத்திற்குரிய தரேஸ் அகமது அவர்கள். கேள்விப்படுகிற செய்தியை இது உண்மை உண்மை என்று ஓங்கி அடித்து சொன்னால்தான் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய தலைகீழ் மாற்றங்களை இந்த பெரம்பலூரிலே உருவாக்கி சென்ற மாமனிதர் தரேஸ் அகமது அவர்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவ செல்வங்களுக்கு உண்டியல் வழங்கப்பட வேண்டும். பள்ளியில் இருக்கிற அத்தனை வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களுக்கும், இருபால் மாணவர்களுக்கு உண்டியல் வழங்கப்பட வேண்டும். அந்த உண்டியல் மாவட்ட ஆட்சி நிர்வாகமே வழங்கும். வழங்கப்பெற்ற உண்டியல்களை மாணவ செல்வங்கள் பயன்படுத்தி வீட்டிலே தனக்கு கிடைக்கிற எளிய தொகைகளை சேமிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும். ஒரு ஆண்டு முடிகின்ற பொழுது உண்டியலிலே சேமித்த அந்த பணத்தை கொண்டு வந்து புத்தக திருவிழாவிலே சொந்த பணத்தில் புத்தகம் வாங்க வேண்டும் மாணவ செல்வங்கள் என்கிற ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர். நான் எண்ணி பார்த்தேன், இந்த திட்டம் வெறும் புத்தகத்தை மட்டும் வாங்குகிற வெற்றிக்குரிய திட்டமா? யோசித்து பாருங்கள். சேமிக்கிற பழக்கம் வந்து விடுகிறது மாணவ செல்வங்களுக்கு. அதைவிட இன்னொரு நுட்பமான செய்தி, வீட்டிலே உண்டியல் உடைக்கிற பழக்கம் யாருக்காவது இருந்தால் இந்த உண்டியலை யாரும் தொடவே நெருங்க முடியாது. நம்முடைய பிள்ளை செல்வங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள புத்தகங்கள் வாங்க சேமிக்கிற பணத்துக்குரிய உண்டியல், இதை தொடக்கூடாது என்று அவர்கள் மனசாட்சி அவர்களை தொட்டு பார்க்கும், அவர்களை திருத்தும். மூன்றாவது வெற்றி, புத்தகங்களை வாங்குகிற ஆர்வ பெருக்கு அதிகமாகி இன்றைக்கு நான் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை நடத்துகிற குழுவிலே இடம்பெற்று அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறேன். பெரம்பலூரில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தை போல, மறுமலர்ச்சியை போல, அதற்கு பொதுமக்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இணைந்து கைகோத்து கொண்டு நடத்துகிற இந்த வெற்றிகரமான சிறப்பினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. அந்த வகையில் ஐயா தரேஸ் அகமது இருக்கிற திசையை நோக்கி கையொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நிறைவு விழா, இந்த ஆண்டுக்கான நிறைவு விழா, ஆனால் அடுத்த ஆண்டுக்கான தொடக்க விழா. மேடைக்கு வந்ததும் எங்கள் அன்பு உடன்பிறப்பு பர்வீன் சுல்தானா கேட்டார், அண்ணே 9 மணிக்குள்ள நிகழ்ச்சியை முடிக்கணுமே, மணி இப்பவே 8 ஆயிருச்சு, நம்ம MP நாதன் அரை மணி நேரமாவது பேசுவார், அதுக்கு பிறகு கிடைக்கிற நேரம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒரு 3/4 மணி நேரம் வாய்ப்பு கிடைச்சா நான் ஒரு 15 மணித்துளி பேசுகிறேன், நீங்கள் ஒரு 30 மணித்துளி பேசுங்க. ஐயோ வேணாண்ணே, நம்ம பகிர்ந்து பேசுவோம். நாங்கள் எங்களை விட உங்களுக்காக பேச வேண்டிய கடமை பர்வீன் சுல்தானுக்கு அதிகம் இருக்கிறது.
கண்களும் ஒளியும் போல கவின்மலர் வாசம் போல பெண்களும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் தன்கடல் நிகர்த்த அன்பால் சமானத்தார் ஆனார் என்ற பண் வந்து காதில் பாய பருகுநாள் எந்த நாடோ என்றார் புரட்சி கவிஞர். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சமானத்தரானார் என்ற நாள் வர வேண்டும் என்றார். அந்த நாள் வந்துவிட்டது என்பதை விட ஆண்கள் இன்னும் கொஞ்ச நாளிலே ஆணுரிமை கேட்க போராடுகிற அளவுக்கு இங்கே பார்த்தால் பெண்கள் கூட்டம் நிரம்பி வழிவது மனத்திற்கு இனிப்பூட்டுகிறது. இந்த நிலை உருவாக காரணம் யார்? அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? அடுக்கலையின் அடிமைகளாய், பயன்பாட்டு கருவிகளாய், படுக்கை அறை கருவிகளாய், பயன்பாட்டு பதுமைகளாய் அடுக்கலையில் கிடந்த பெண்கள் அடிமைகளை மாற்றி மிடுக்கு நடை போட்டு வர வைக்க குருதி வார்த்தவர்கள், தங்கள் வாழ்நாளை கொடையளித்தவர்கள், அவர்களை எல்லாம் நன்றி உணர்ச்சியோடு எண்ணி பார்க்க வேண்டாமா? அவர்கள் போட்ட பாதையிலே தான் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய சகோதரிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்கள் ஊர் புதுக்கோட்டையிலே முத்துலட்சுமி ரெட்டியார் என்று இந்தியாவின் முதல் மருத்துவ பெண்மணி. உங்கள் கையொலி மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. அவர் படிக்கக்கூடாது என்றார்கள். படிப்பதற்கு அனுமதி கேட்ட போது அன்றைய மன்னர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே ஒரு திரைச்சிலையை போட்டு, இவர் மட்டும்தான் பெண்ணு, பக்கத்தில் இருக்கிற வகுப்பறையில் இருக்கிற ஆண்கள் இவரை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திரைச்சிலையை நடுவிலே போட்டு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளோடு படித்து வந்த நிலை எப்பொழுது ஒரு 80-100 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வங்கி அதிகாரி, வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், நீதி அரசர்கள் எல்லாம் யார் என்றால் இந்த மேடையிலே உட்கார்ந்திருக்கிற நம்முடைய பர்வீன் சுல்தானா உட்பட நம்முடைய சகோதரிகள் தான் மேலாண்மையில் இருக்கிறார்கள். இந்த சமநிலையை உருவாக்க பாடுபட்ட தலைவர்களை நாம் பாராட்டாவிட்டாலும் அவர்களை இழிவு செய்யக்கூடியவர்களை அடையாளம் காண வேண்டும். அந்த மகத்தான தலைவர்களுடைய உழைப்பை நாம் போற்றாவிட்டாலும் அவர்களை கொச்சைப்படுத்த முனைகின்ற நன்றி கெட்டவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நன்றி உணர்ச்சிக்கென்றே எடுத்துக்காட்டாக உலக மக்களுக்கு திகழ்கின்றவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அரசியல் கண்ணாடி பாட்டு பார்க்காமல் நான் சொல்கிற செய்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பயிற்சி கலைஞரிடத்தில் அண்ணன் எம்பி நாதன் வழக்கறிஞர் குறிப்பிட்டாரே அண்ணா அவர்களை பற்றி, அண்ணாவிடத்திலே பெற்ற பயிற்சி, கலைஞருடைய முயற்சி. பேரறிஞர் அண்ணாவை இந்த நாட்டுக்கு அறிவு கொடையாக வழங்கிய தந்தை பெரியார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதோறும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசனை பற்றி குறிப்பிடுகிற போது கழுத்து பிடரி சிலிர்க்க நிமிர்ந்தான், கண்களில் அனல் தேக்கி இங்கு கால் வைத்திடுமோ இந்தி என்று எழுந்தான், களத்தில் பகை நோக்கி எழுத்து வடிவில் நெருப்பை உமிழ்ந்தான், எரிமலை உண்டாக்கி அவன் எடுத்து பிடித்தது எழுதுகோல் அல்ல எந்திர துப்பாக்கி என்று குறிப்பிடுவேன். அந்த புரட்சி கவிஞர் தான் தொண்டு செய்து பழுத்த பழமான பெரியாரை பற்றி பாடினான். அந்த பெரியார் மற்றும் இந்த நாட்டிலே பிறக்காமல் போயிருந்தால் இந்த மேடை ஏது, புத்தக திருவிழா ஏது, கவிதை பித்தனும் நாதனும் பர்வீன் சுல்தானாவும் இந்த மேடையிலே அமர்வது ஏது? அந்த நன்றி உணர்ச்சி உங்கள் கைத்தட்டல் ஒலியாக மட்டுமல்ல, தமிழனுக்கே உரிய ஓரிரு விழுக்காடு நன்றி கெட்டவர்கள் எப்போதும் இருப்பார்கள் என்கிற வரலாற்று பிழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அப்படிப்பட்டவர்களை இந்த சமூகத்திலே அனுமதிக்க கூடாது. நீங்கள் யாரும் என் மீது வருத்தப்படவில்லை என்றால், அவர் கூட சொன்னார், என்னை அறிமுகப்படுத்திய நண்பர்
கம்பவாரதி, இலங்கை ஜெயராஜ் ராமேஸ்வரம் கவியரங்கத்தினுடைய கவிதையை கேட்டுவிட்டு பாராட்டினார் என்று கம்பவாரதி, இலங்கை ஜெயராஜ் ஒட்டுமொத்த உலக தமிழ் சமுதாயத்தால் கொண்டாடப்பட வேண்டிய பேரறிஞர். அவருக்கு நமக்கும் ஏற்றுக்கொண்ட தத்துவங்களிலே, சித்தாந்தங்களிலே கருத்து மாறுபாடு இருக்கலாம். தமிழனாக பிறந்த நாம் எல்லோரும் கொண்டாடி மகிழ வேண்டிய ஒரு பண்பாட்டு தமிழ் அறிஞர்களில் முகாண்மையானவர் கம்பவாரதி, இலங்கை ஜெயராஜ். அவர் இலங்கையிலே நடந்த அகில இந்திய கம்பன் கழகத்திற்கே என்னை கவியரங்க தலைமையேற்க வாய்ப்பு கேட்டார் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால். பொதுவாக கம்பன் விழாக்களிலே என்னை போல ஒரு அரசியல் முத்திரை அல்லது நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தினுடைய நிறத்தை பார்த்துவிட்டு அழைக்க மாட்டார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதிலே மிக குறிப்பாக ஆய்ந்து தோய்ந்து அணுகி நுணுகி கடந்த நூற்றாண்டு கால தமிழின வரலாற்றை அறிந்தவர்களுக்கு தெரியும், ஆரியமாயை படித்தவர்களுக்கு தெரியும், தீபர்வட்டம் படித்தவர்களுக்கு தெரியும். கம்பன் விழாக்களுக்கு அழைக்க மாட்டார்கள். என்னை முதலாக அழைத்தார்கள். நான் அந்த மேடையிலே இப்படித்தான் தொடங்கினேன். என்னை அறிமுகப்படுத்தி அவர் சொன்னதால் இந்த செய்தியை இந்த புத்தக திருவிழாவிலே ஒரு காரணத்துக்காக தொடர்புபடுத்த விரும்புகிறேன். நான் இப்படித்தான் தொடங்கினேன். தம்பி வா, கவியரங்க தலைமை ஏற்கவேன கம்பன் கழகத்தார் கனிவோடு என்னை அழைத்தார். கம்பன் புகழ்பாட கவிஞன் மறுப்பேனா, கம்பன் புகழ்பாட கவிஞன் மறுப்பேனா, அதிலும் கழகம் என்னை அழைத்தால் வெறுப்பேனா? கம்பன் கழகமே காரண பெயர்தானே. ராமன் கருப்பு, சீதை சிவப்பு, என்னை அழைத்ததில் என்ன வியப்பு என்று கேட்டேன். ஒரு ஒப்பு உயர்வற்ற ஈடு இணையில்லாத கவிஞன் அல்லவா கம்பன். கம்பன் எழுதிய காவியத்தினுடைய கருப்பொருள், அதனுடைய அடிநாதம் என்பதெல்லாம் வேறு கோணத்திலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது பேசுகிற மேடை வேறு. அந்த கம்பனை பற்றியே நான் என்ன எழுதினேன் என்றால், வம்புக்கு போராடி அலைகடல் வெள்ளத்தை வாய்க்காலில் தள்ள முடியாது, வானத்து விண்மீன்கள் கூட்டத்தை எவரும் போய் வலை வீசி அள்ள முடியாது, எம்படை பெரிதென்றே எறும்புகள் யானை முன் எதிர் நின்று துள்ள முடியாது, ஏணி வைத்து ஏறியே ஆணி வைத்து ஒருவனும் இமயத்தை கிள்ள முடியாது, கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்றெந்த கொம்பனும் சொல்ல முடியாது, கம்பன் போல் காவியம் எழுதுவேன் என்றெந்த கொம்பனும் சொல்ல முடியாது, கம்பனே உயிர் பெற்று மறுபடியும் வந்தாலும் கம்பனை வெல்ல முடியாது என்று நான் பாடியிருக்கிறேன். அந்த கம்பன் விழாவுக்கு எங்களை கம்பவாரதி அழைத்து கவியரங்க தலைமையேற்க சொன்னது ஒரு பெருமைக்குரிய செய்தி. அவர்களைப் போல பரந்த மனமும் விரிந்த குணமும் எல்லோருக்கும் அமைய வேண்டும். அவர் என்னை அழைத்து ஆற தழுவி மகிழ்ந்தாரே தவிர நண்பர் சொன்னதைப் போல மிக இறங்கி எந்த வினையும் புரியவில்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உயர்ந்த மனிதர் அவர். நாம் போற்றி போட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட கம்பன் கழகங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிற நாங்கள் இந்த புத்தக திருவிழாவிலே கலந்து கொண்டு கிடைக்கிற நேரத்திலே புதியதோர் உலகு செய்வோம் என்கிற செய்தியை உங்களிடத்திலே சொல்ல வந்த நாங்கள் பார்த்த பெரம்பலூர் இன்றைக்கு மாறி புதிய உலகமாக அறிவார்ந்த உலகமாக, பெரம்பலூரிலே பெண் கிடைக்காதா, பெரம்பலூர் மாப்பிள்ளை ஆக மாட்டோமா என்று துடிக்கின்றவர்கள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிற அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே நம்முடைய ஹேன்ஸ் ரோவர், நம்முடைய தந்தை ஹேன்ஸ் ரோவர் பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் கூட ஐயா வரதராஜன் அவர்கள் எனக்கு ஒரு நூல் வழங்கினார். பொன்னாடையை போர்த்துவிட்டு நூல் வழங்கினார். ஜெயமோகன் எழுதிய வெள்ளை யானை நாவலை வழங்கிவிட்டு சொன்னார், இந்த நூலை படிங்க, அருமையான நாவலுங்கன்னு. உங்களுக்கு என்ன புரிகிறது? வரதராஜன் ஐயாவும் அந்த நூலை படிச்சுட்டு தான் கொடுக்குறார். ஆக பெரம்பலூரிலே நாம் யாரையும் எளிமையாக எடை போடக்கூடாது. காப்பி கொடுக்க வர்றவங்களும் புத்தகம் படிச்சிருப்பாங்க, பொன்னாடை பொறுத்த வர்றவங்களும் புத்தகம் கொடுத்திருப்பாங்க, புகைப்பட நிபுணர் கூட புத்தகம் படிப்பார். அப்படி புத்தகத்தை படிக்கிற ஆர்வ பெருக்கு பெரம்பலூரிலே ஊற்றட பெருகிக் கொண்டிருக்கிறது. கூண்டுக்குள் வானம் என்று ஒரு அரங்கம் இருக்கிறது. கூண்டுக்குள் வானம்னு
எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கூண்டுக்குள் வானம் என்கிற அரங்கம் சிறைவாசிகளுக்கு புத்தகங்களை அன்பளிப்பாக யார் வேண்டுமானாலும் வாங்கி அந்த பெட்டியிலே போடலாம். அந்த பெட்டி பூட்டி கிடந்தது. என்ன என்று கேட்டேன். தினமும் பெட்டி புத்தகங்களால் நிரம்பி வழிகிறது. அந்த புத்தகங்களை அடுக்க முடியாமல் பொறுப்பெடுத்துக் கொண்ட மத்திய திருச்சி சிறைச்சாலை நிர்வாகிகள் அவதிப்படுகிறார்கள் சொல்கிற அளவுக்கு நம்முடைய பெரம்பலூர் மக்கள் சிறையில் இருக்கிற குற்றம் சுமத்தப்பட்டு மனம் திருந்தி வாழ விரும்புகிறவர்கள் புத்தகங்களை படித்தால் திருந்துவார்கள். ஒரு புதிய தலைமுறை திருத்தத்துடன் புறப்படும் என்கிற உணர்வோடு புத்தகங்களை அந்த பெட்டியிலே குவிக்கிறார்கள். அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு புத்தக சாலை திறக்கப்பட்டால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்று. பெரம்பலூருக்கு வந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி நிறைய இருக்கிறது. கற்றல் நன்றி என்று சொல்ல வருகிறார் நம்முடைய எங்கள் அருமை சகோதரியார். புதியன விரும்பி என்று சொல்லி போயிருக்கிறார் வழக்கறிஞர். முயல் ஆமை கதையிலிருந்து குட்டி குட்டி கதைகளாக சொல்லி உங்களை கட்டி போட்டார் அவர். எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. அவர் சுருக்கமாக கதையை நீட்டாமல் முயலும் ஆமையும் என்ன செய்தன என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களையே கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைத்த அந்த உத்தி பிடித்திருந்தது. நான் அதையே உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். அந்த கதைகளை ஆழமாக யோசிக்காதீர்கள். முயல் ஆமை 2 கதாபாத்திரங்கள் தானே, அதை ஒரு முறை சேர்த்து சொல்லி பாருங்கள். முயல் ஆமை, முயலாமை, முயலாமை. நம் தோல்விக்கெல்லாம் காரணம் முயலாமைதான். அதை தவிர்த்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், முயலை பார்த்துவிட்டு தனக்கு இரையாக்க நினைக்காமல் முயலுக்கு ஆமைக்கு அறிவுரை சொல்லி போன சிங்கத்தை அறிமுகப்படுத்தினாரே நாதன். அதுபோன்ற சிங்கங்கள் நாட்டில் உழவினால் எல்லோருக்கும் நல்லதுதான் என்கிற அந்த விளைவையும் தெரிவித்து பெரம்பலூரில் இந்த புத்தக திருவிழா சிறப்பு தொடர வேண்டும். மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கு வழக்கம் போல பெற்றோர்களும் அறிவாளர்களும் கல்வியாளர்களும் ஒத்துழைப்பை தர வேண்டும். மாறிய நம் செந்தமிழன் திருந்த வேண்டும். வரைந்துவிட்ட புகழ் யாவும் திரும்ப வேண்டும். ஊரிய செந்தமிழ் உணர்வை மதிக்க வேண்டும். உலகம் உங்கள் திருப்பெயரை துதிக்க வேண்டும். கூறிய நம் சான்றோரின் வழி நடப்போம். கொள்கைக்கே உயிர் கொடுப்போம். கிடைத்திருக்கும் ஆறறிவை சிந்திப்போம். வாய்ப்பிருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம், நன்றி.